வீட்டாளுங்க பொண்ணு தேடி அலையிற அந்த காலத்துல பொண்ணு வீட்டாளுங்களே வழியக்க வரும்போது யாரா வேணான்னு சொல்லுவாங்களா? அதனால முருகப்பெருமான் உடனே சரின்னு சொல்லிட்டார். அடுத்த நாளே முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதைத்தான் நம்ம கந்த சஷ்டி விழாவா நம்ம கொண்டாடுறோம். வெற்றி வடி வேல நடி விடு தரும் சீல நடி, வெற்றி வடி வேல நடி விடு தரும் சீல நடி, கற்றறிந்த பால நடி முருகன் தண்டாயுத பாணியடி, முருகன் தண்டாயுத பாணியடி. முருகன் ஞானப்பழத்துக்காக அவங்க ஆத்தா அப்பச்சியோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். உடனே அவங்க ஆத்தா பார்வதி வந்து, என் தங்கம் என் செல்லம், நீ இப்படி கோச்சிக்கலாமா? நீயே ஒரு ஞானப்பழம் தான், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு பழம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தாங்களாம். அதுல இருந்தா இந்த பழனி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஒரு பழத்திற்கு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து, ஒரு பழத்திற்கு ஆசைப்பட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து, தனி பழமான வண்டி முருகன் தண்டாயுத பாணியடி, முருகன் தண்டாயுத பாணியடி. முருகனுடைய ஆத்தா பார்வதி, முருகனுடைய அப்பச்சி சிவன், சிவனுடைய ஃப்ரெண்டு குபேரன், முருகனுடைய அம்மா விஷ்ணு, முருகனுடைய அம்மா மண்டி லக்ஷ்மி, முருகனுக்கு பொண்ணு கொடுத்தது இந்திரன். இப்படி முருகனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா முருகன் மட்டும் ஆண்டியா மலையில போய் நிக்கிறார். இருந்தாலும் அந்த முருகனை கும்பிடுற நம்ம எல்லாருக்கும் 16 செல்வங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகன் அவங்க அம்மா மாதிரி இல்லாம அவங்க அப்பா மாதிரி சிவ அம்சம் பொருந்தியவர். வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு இருக்கவங்களுக்கு நல்லதே நடக்கும். முத்தும் பவளமும் மரகத பச்சையும் நீலமும் சிகப்பும் கோமேதகமும் மின்னிடும் வைரமும் வைடூரியமும் நவரத்தினத்தில் மின்னிடும் ஹாரமும் பல பல பலவென ஜொலிக்கும் அட்டிகையும் கல கல கலவென குலுங்கிடும் வளையலும் நவமணி மாலையும் பொன்மணி நகையும் உந்தன் புன்னகைக்கு ஈடாமோ